ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. எஸ்டர்டே மார்னிங் சிறுவபுரி முருகர் கோயிலுக்கு தான் போனோம். போகிற வழியில் இந்த இடம்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனோம். செம்ம அழகாக இருக்குது இந்த இடம். செம்ம கூட்டங்க இன்றைக்கி முருகர் கோயிலில். சரியான கூட்டம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நானும் குட்டிமா ஒன்றை தூக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவள் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனோம். அவளும் நடந்து வந்தா அழகா. போன உடனேயும் சாமிக்கு விளக்கு ஏற்றலான்னு சொல்லிவிட்டு நெய் விளக்கு வாங்கிட்டோம். விளக்கு வாங்கி உள்ளே போய் ஏற்றலான்னு சொல்லிவிட்டு எங்கே போகிறதுனே தெரியல. அவ்வளோ கூட்டம், எந்த சைட் போகிறதுனே தெரியல. நாங்கள் டோக்கனில் தான் போனோம். 50 ரூபா டோக்கன் இருந்தது, 100 ரூபா டோக்கன் இருந்தது. நாங்கள் 50 ரூபா டோக்கனில் தான் போனோம். அதுலேயும் அவ்வளோ கூட்டம். 100 ரூபா டோக்கன்லேயும் அவ்வளோ கூட்டம். நார்மலாக பார்க்குறவங்களும் அவ்வளோ கூட்டம். அப்புறம் ஒரு வழியாக பாப்பா வச்சுட்டு போயிட்டோம். அப்புறம் அவளுக்கு கால் வலிச்சதுன்ட்டு என்னோடய ஹஸ்பண்டை தூக்கிட்டு முன்னாடி நடந்து போகிறாரு. கோயிலுக்கு போகிற வழியிலே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. நான் ரோஸ் மில்க் குடித்தேன், அவர் ஒரு பாதாம் ஜூஸ் குடித்தார். போகிற வழியிலேயே காய்கறியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கேயும் தோட்டம் இருக்கான். தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து விற்பாங்க போல். நாங்கள் வாங்கலாம்னு நினச்சோன்னா பேக் எடுத்துகிட்டு போகல. சரி, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனேயும் உள்ளே போனோடனே விளக்கு ஏற்றிட்டோம். விளக்கு ஏற்றிட்டு பாப்பாவுக்கு தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் க்யூவில் போனோம். க்யூவில் போய் முருகரை பார்த்துட்டு வெளியே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, சுண்டல். அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. மார்னிங்கே கிளம்பணும். அதனால டீ குடிச்சிட்டு சமோசா ஒன்று சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஆஃப்டர்நூன் நாங்கள் லஞ்சே சாப்பிடல. ஹஸ்பண்டுக்கு பசி வந்துடுச்சு. போகிற வழியில் தாபா இருந்தது. அந்த ஹோட்டல் போயிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணார், தந்தூரி ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். தந்தூரி செம்மையாக இருந்துச்சு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் தாபா ஹோட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹஸ்பண்டோட சித்தி வீடு அங்கே தான் இருக்குது, என்னோடய அத்தை. அப்படியே அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க வீட்டில் நித்தியமல்லி செடி வச்சுருந்தாங்க. செடியில் பூ பூத்து இருந்தது. நான் பூவை பறிச்சிட்டு இருந்தேன். குட்டிமா அங்கே இருக்க இலையெல்லாம் கிள்ளி போட்டுட்டு இருந்தா. எல்லா பூவும் பறித்து கட்டி வச்சுட்டேன். இந்த வளையல் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படியே அத்தை வீட்டில் எல்லோரையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.